அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் பிரயாசம் எடுத்து ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகையினால தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நாளில் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையான ஆண்டோடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கனையோ வருஷங்களோ குறுகி போகும் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாளை பெருக பண்ணும் என்று சொல்லி அருமையான ஞானி சாலமோன் ஞானி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். நீடித்த ஆயுசுனால நம்மை திருப்திப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால், ஒருவேளை இந்த உலகத்தில் வருகிற காரியங்கள்லாம் பார்த்து பயப்படும் போது, பயம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பலவிதமான பிரச்சனைகள், வேதனைகள், பயத்தின் மித்தமாக அநேகர் மரித்து கூட போகிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இந்த உலகத்தில் நடக்குது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசுனால பெருக பண்ணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னது? ஏன் நம்ம கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது, என்னை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் என்னை பார்க்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மறைத்து நம்ம என்ன பண்ணலாம், தெரியாமல் அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரும்போது, ஐயோ நான் ஒரு காரியத்தை செய்யும்போது இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு நம்ம உணர்த்தப்படும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தில் வருகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ அவருக்கு பயந்து அப்படின்னு சொன்னால், அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி கேட்டு நம்ம நடக்கும்போது நம்முடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த மரித்ததற்கு பிறகு இருக்கிற அந்த நித்திய வாழ்வுக்குள்ள கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷனை ஆண்டவர் நித்திய ஜீவனுக்குள்ளாக, நித்திய வாழ்வுக்குள்ளாக, அந்த நித்தியமான ஒரு ஆயுசுக்குள்ளாக ஆண்டவர் உங்களை வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மறந்து போகாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது அவர் நம்ம செம்மையான பாதையில் நடத்தி நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்கிறதான வசனத்தின்படி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவீராக. அந்த ஆண்டவரை நித்தியமான ஆயுசு நாட்களுக்குள்ளாக அவர்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.